ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி அக்ஷய திருதியை. இன்றைக்கி ரொம்ப சுபமான நாள். இந்த அக்ஷய திருதியை முகூர்த்தம் கூட பார்க்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுபமான நாள். அக்ஷய திருதினா என்ன மீனிங்னா, அக்ஷயம்னா வளர்ந்துட்டே வருதுன்னு பொருள். குறைவில்லாதது. நாம் செய்யும் செயல்கள் எல்லாமே தொடர்ந்து வளர்ந்துட்டே வருங்கிறதுக்காக தான் அக்ஷய திருதியை நல்ல நாள் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் கண்டிப்பாக தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபடணும். இந்த அக்ஷய திருதியை ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாள்னா, கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு அக்ஷயம்ன்ற ஒரு பாத்திரம் கொடுத்த நாள். இந்த அக்ஷய பாத்திரத்தில் எது போட்டாலும் அது குறைவில்லாமல் வளர்ந்துட்டே வரும். அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சுதாமனுக்கு வரம் கொடுத்த நாள். அவருடைய உயிர் நண்பனான சுதாமன் மிகவும் ஏழையானவர். அவருக்கு வரம் கொடுத்து அவருடைய ஏழ்மையை போக்கிய நாள். மற்றொரு சிறப்பு, வேதவியாசர் இந்த நாளில் தான் மகாபாரதம் எழுத தொடங்கினார். அதனால் மிக சிறப்பு வாய்ந்த இந்நாளை நம்ம உபயோகப்படுத்திக்கணும். இந்த நாளில் புதிய செயல்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம். இந்த நாட்களில் முக்கியமாக என்னெல்லாம் செய்யணும், என்ன தானம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த நாட்களில் நிறைய தானங்கள் பண்ணுவது சிறந்தது. அதுவும் அன்னதானம் மிகச்சிறந்தது. காக்கைக்கு உணவளிக்கிறதுனால முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். பசுமாட்டுகளுக்கு தீவனம் கொடுக்கும் பொழுது நமக்கு பெரும் புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா பசுமாட்டில் தான் எல்லா தெய்வங்களும் இருக்காங்க. அதனால் பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது நல்லது. அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு அன்றைக்கி வஸ்திரதானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, இதெல்லாம் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியினாலே தானங்கள் தான் மிகவும் முக்கியம். அடுத்தது அன்றைக்கி என்னெல்லாம் வாங்கலான்னு பார்க்கும்பொழுது, சிறிதளவேனும் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கும் பொழுது தங்கம் மேலும் மேலும் வளரும் சொல்லுவாங்க. தங்கம், வெள்ளி நம்மளால் முடிஞ்சால் வாங்கலாம். ஆனால் இது மட்டும்தான் வாங்கணுன்ற மாதிரி இந்த நாட்களில் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம அன்றைக்கி அரிசி வாங்கிறது ரொம்ப விசேஷம், தானியங்கள் வாங்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம், இவை எல்லாமே மங்களகரமான பொருட்கள். இவை எல்லாமே வாங்க அளவில்லாமல் குறைவில்லாமல் இருக்குங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி கல்லுப்பு மகாலட்சுமியோட அம்சம் சொல்லுவாங்க. கல்லுப்பும் இன்றைக்கி வாங்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சண்டைகள் தவிர்க்கிறது நல்லது, கோவத்தை தவிர்க்கிறது நல்லது, மனதில் இருக்க தீய எண்ணங்களை தவிர்க்கிறது மிகவும் நல்லது. இந்த அக்ஷய திருதியை நன்னாளில் புதிய தொழில் தொடங்கிறது, வேறு ஏதாவது நல்ல செயல்கள் செய்ய ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேமிப்பு ஆரம்பிக்கிறீங்கன்னா, இன்று முதல் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது மேலும் மேலும் வளரும். நம்ம சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் சேமிப்பு கற்றுக் கொடுக்கலாம். நாம் செய்கிற எல்லா நல்ல விஷயத்துலையும் நம்ம குழந்தைங்களை ஈடுபடுத்தலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை என்றைக்கும் சந்தோஷமாகவும் செல்வ வளத்தோடும் நிறைஞ்சு இருக்கும். தானங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மளுடைய கர்மாக்கள்லாம் கழியும், நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கும். நம்ம செய்கிற செயல்கள் லாங் டேர்மாக நமக்கு தொடர்ந்து வரும். இந்த நாளில் நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கிற எந்த செயலும் உங்கள் வாழ்க்கை முழுதும் பலன் தரும். இந்த அக்ஷய திருதியை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் ஆரோக்கியமும் செல்வ வளங்களையும் கொண்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.